வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஆன்டியோடைய அஃபிஷியல் ஐபி சர்ச்சிங் டூல் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தவாவுக்கு கான்ஃபிக் டூலு, எக்விஷனுக்கு எஸ்ஐடிபி டூலு, இந்த மாதிரி டூல்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி டிஆன்டி பிராண்டில் ஸோ எப்படி அதுக்கான ஐபி டூலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து டிஆன்டியோட அஃபிஷியல் டூல் பார்த்திங்க அப்படின்னா en.tnd.com, ஓகேங்களா? en.tnd.com இந்த வெப்சைட்டில் தான் இருக்கும். சப்போஸ் அப்படி டைப் பண்ணலனாலும் ஜஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஆன்டி, ஓகேங்களா, TIANDY டிஆன்டி அப்படின்னு மட்டும் என்டர் பண்ணிவிட்டு ஸோ சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இங்கே ஃபஸ்ட்டு லிங்காக இருக்கும் பாருங்கள், en.tnd.com. ஸோ டிஆன்டி அப்படின்னு வெப்சைட் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் சப்போர்ட்டில் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் கீழே லிங்க் இருக்கு இல்லையா, https://abroad.help.tndcloud.com. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் யூசர் மேனுவல், ஃபிம்வேர்ஸ், சாஃப்ட்வேர்ஸ் அண்டு டூல்ஸ், ஓகேங்களா? இதில் டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இங்கே சர்ச் கான்ஃபிக் டூல் விண்டோஸ் வெர்ஷன் 3.0.4 இப்போதைக்கு லேட்டஸ்ட் இது தான். ஸோ இது பக்கத்துலேயே டவுன்லோட் பட்டன் இருக்கும். ஓகே, ஸோ அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு, சரிங்களா? ஸோ டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகட்டும். ஸோ மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா 95.3 MB. ஸோ இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோர் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஷோ இன் ஃபோல்டர். ஸோ இங்கே வந்து ரேர் ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த சர்ச் கான்ஃபிக் டூல் ரேர் ஃபைலை, WinRAR ஃபைலை மவுஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் டு சர்ச் கான்ஃபிக் டூல் விண்டோஸ், ஓகே, சேம் நேம், என்ன நேம் இருக்கோ சேம் நேமில் எக்ஸ்ட்ராக்ட் டு சர்ச் கான்ஃபிக் டூல். ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஆஃப்டர் எக்ஸ்ட்ராக்டிங் இந்த ஃபோல்டர் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ ஃபோல்டர் உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் கான்ஃபிக் டூல் அந்த APK ஃபைல் இருக்கும், அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள், இல்லை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுங்க. ஸோ லோடிங் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் எஸ் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். சர்ச் கான்ஃபிக் டூலோட இன்டர்ஃபேஸு. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால், அவ்வளோதான். ஜஸ்ட்டு 2 ஸ்டெப்பு தான். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், அடுத்தது இன்ஸ்டால் கிளிக் பண்ணுங்கள், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே கீழே வந்து ரன் சர்ச் கான்ஃபிக் டூல், ஆட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட், இது ரெண்டுமே டிக்கில் டிஃபால்ட்டாக இருக்கும், அப்படியே விட்டுருங்க. ஜஸ்ட்டு ஃபினிஷ். ஸோ ஃபினிஷ் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு டூல் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இதெல்லாம் மினிமைஸ் பண்ணிவிடுங்க. ஸோ டூல் ஆட்டோமேட்டிக்கில் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே சர்ச் கான்ஃபிக் டூல் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதில் ஜஸ்ட்டு ஸ்கிப் கொடுத்துருங்க, ஸ்கிப். ஸோ இப்போ வந்து கனெக்டட் கேமராஸ், NVRs, ஸோ எல்லாமே ஷோ ஆகும் இதில். இங்கே நிறைய மல்டிபிள் கேமராஸ், NVRs இருக்குது. ஸோ என்னோடய நெட்வொர்க்கில், அதனால் இங்கே எல்லாமே ஷோ ஆகுது. இதில் ஐபி கேமரா மட்டும் வேணும், ஐபி மட்டும் வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணால், ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலி இங்கே 21 டிவைஸ் இருக்குது. ஓகே, டோட்டல் 21 டிவைஸ். ஸோ இதில் ஐபிசி மட்டும் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு ஐபிசி மட்டும் கரண்ட் டிஸ்பிளே 19. ஸோ 19 ஐபிசி அண்ட் NVRs 2 NVRs. ஸோ டோட்டல் 21. ஓகே, இங்கே ஹோல் டிஃபால்ட்டாக இருக்கும், இந்த ஹோல்லே இருக்கட்டும். ஸோ டிவைஸ் டோட்டல் 21, கரண்ட் டிஸ்பிளே 21. ஓகேங்களா? ஸோ ஆல் கேமராஸ், NVR எல்லாமே இதில் ஐபி ஷோ ஆகும். ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாகின், லாக் அவுட். ஸோ கேமரா பாஸ்வேர்ட் ஃபர்கெட் பண்ணிட்டா ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து பண்ணணும். நம்ம சேனலில் வீடியோ ஆல்ரெடி இருக்குது, எப்படி ரீசெட் பண்ணணும் அப்படின்றது. சேம் சேஞ்ச் பாஸ்வேர்ட், ரீஸ்டோர் டு டிஃபால்ட். ஓகே, ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டிவைஸ் செட்டிங்கில் நெட்வொர்க் பேராமீட்டர்ஸ், ஐபி சேஞ்ச் பண்ணுறது.
ஸோ அதுக்கப்புறம் இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் டிவைஸ், கேமரா, நியூ கேமரா எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, பாஸ்வேர்டு கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ எல்லாமே இந்த டூலில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.